தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி நீர் தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் நீர் காத்துக்கொள்ளும். ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்திலே இருந்து உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு நீர் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்திரளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆராதனை. ஆராதனை என்றால் என்னன்னா, கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை துதித்து அவரை சோத்தரித்து அவருடைய சமூகத்திலேயே அவரை நாம் விண்ணப்பிக்கும் பொழுது அதுதான் ஆராதனை. அவரை நாம் துதிக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதை ஒரு ஆராதனையாக நாம் கொள்ள வேண்டும். இதில் இஸ்ரவேலின் ஆராதனையும் அதற்கு கர்த்தர் கொடுத்த அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆராதனையே கர்த்தர் ஒரு அடையாளமாக சொல்கிறார். எப்போ சொல்லுகிறார் என்று பார்த்தால், அவர்கள் இஸ்ரவேலர் எகிப்தில் 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் கேட்கிறது. உடனே தேவன் மோசேயை எழுப்பியிருக்கிறார். அவன் எங்கே இருக்கிறான் இப்போ என்றால், தன்னுடைய மாமன் ஆடுகளை மேய்த்து கொண்டு மீதியானில் அவன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். ஒரு முட்செடி எரிகிறது. ஆனால் முட்செடி என்ன செய்யவில்லை, அது எரிஞ்சு சாம்பலா போல. அதை பார்த்த உடனே அவன் அந்த இடத்துக்கு போகிறான். போய் பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மோசேன்னு கூப்பிட்றார். அது நடுவில் நின்று கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். அப்புறம், நீ இந்த பக்கத்தில் வராத, வந்தீன்னா உன்னுடைய பாதரட்சிகளை கழட்டி போடு. இது நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்போ அந்த பரிசுத்த தேவன் மனிதனோடு பேசும்பொழுது நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும், பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அப்போ ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். அந்த எகிப்தினுடைய ஆளோட்டிகளின் நிமித்தம் இஸ்ரவேலர் இடும் கூக்குரலை நான் கேட்டேன். அதனால் நீ அவர்களை என்ன செய்ய வேண்டும், அவர்களின் அடிமைத்தனத்தினின்று அவர்களை மீட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேயிடம் கூறுகிறார். இது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் சத்தத்தை கேட்டு என்ன செஞ்சிட்டாரு, மக்களுக்கு இரக்கம் செய்கிறார். அவங்களை இப்போ எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாராம், பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் அவர்களை கொண்டு சேர்க்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். வந்து இவர்களை அழைத்து, நீ பார்வோனிடத்துக்கு போய் சொல்லு. என்ன சொல்லணும்னு சொல்கிறத ஆண்டவர் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். யாத்ராகமம் 3:12, நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே எனக்கு தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். இதுதான் ஆண்டவர் கொடுத்த அடையாளம். நீங்கள் இந்த இடத்துல இந்த மலையில் ஆண்டவருக்கு என்ன செய்வீங்க, ஆராதனை செய்வீர்கள். இதுக்கு நான் உன்னை இப்போ அனுப்புகிறேன் என்பதற்கு இதுதான் அடையாளம்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆராதனை ஒரு அடையாளமாக இருக்குது. கர்த்தர் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார், நமக்கு பதிலளிக்கிறார் என்பதற்கு ஆராதனை ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பது நாம் இதிலிருந்து பார்க்கிறோம்.
அப்புறம் ஆண்டவர் அவனிடத்துல சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, யார் உன்னை அனுப்பினார், அவருடைய நாமம் என்ன என்று என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்றவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லு, அப்போ அவங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி மோசேயை அனுப்புகிறார். மோசே போய் சொல்கிறான், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கும் நம்மளை கொண்டு போவார், அதனால் நீங்கள் வனாந்திரம் போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு பார்வோன் இடத்துல போய் கேட்குறான். எப்படின்னா 18ஆம் வசனம் பாருங்கள், பின்பகுதியில், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்படி நம்ம எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் சொன்னால் உடனே என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவன் கர்த்தருடைய கை வல்லமைகளை பார்த்த பின்புதான் உங்களை என்ன செய்வான், ஓட ஓட விரட்டுவான், ஓடுங்கன்னு சொல்லி விரட்டுவான். இதுதான் முதல் எகிப்தின் அடையாளமும் ஆராதனை. அவங்க பலி செலுத்துவதற்கு, முதல்ல எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்களுக்கு, எகிப்தியருக்கு என்ன வேண்டியதுன்னு இந்த ராஜாவுக்கெல்லாம் தேவனுடைய கரம், வல்லமையுள்ள கரத்தை அவர்கள் பார்க்க வேண்டியது இருந்தது. அதை பார்த்த பின்பு இவர்களை போங்கன்னு எல்லா எகிப்தியரும் விரட்டுறாங்க. தங்களுடைய பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அனுப்புகிறார்கள். இதுதான் முதலாவது இஸ்ரவேலின் ஆராதனையும் அடையாளமும். ஆராதனை, தேவனுக்கு செலுத்துகிற அந்த ஆராதனை ஒரு அடையாளமாக, அது அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தாப்புல ரெண்டாவது, யாரெல்லாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அதில் முதலாவது பார்த்திங்கன்னா நோவா கர்த்தருக்கு ஆராதனை செய்தான். எப்போ ஆராதனை செய்தான்னு பார்த்தா, அவனை இப்போ ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் பேழையை விட்டு வெளியே வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். இப்படி அவங்ககிட்ட இருக்கிற மிருகங்கள் இருந்துச்சு, பறவைகள், இதெல்லாம் சுத்தமானவைகளை எடுத்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தின் மீது அவைகளை பலி செலுத்துகிறார். கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். சுகந்த பலி வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல மோசே பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார். அதனால் கர்த்தர் அவனை என்ன செய்கிறார், அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அடுத்தது யார் என்றால் ஆபிரகாமை கர்த்தர் கல்தேயர் தேசத்திலிருந்து அவனை பிரித்து எடுத்து கூட்டிகிட்டு வரார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவனை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்புறம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்ன உடனே ஆபிரகாம் அதை கீழ்ப்படிந்தான். உடனே அந்த கல்தேயர் தேசத்தை விட்டு என்ன செய்கிறாங்க, கிளம்புறான். தான் மனைவியோடும் லோத்தோடும் தனக்கு உண்டான மிருக ஜீவன்களோடும் அங்கேருந்து கிளம்புறான். கானான் தேசத்தில் சேர்ந்தான். அப்புறம் அங்கே இருக்கும்போது கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு தரிசனமாறார். அப்புறம் அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை என்ன செய்கிறான், தொழுது கொள்கிறான். அது 8ஆம் வசனத்தில் கடைசியில், அங்கே கர்த்தருக்கு எப்படியாம், பெத்தேல் கிழக்காயும் பெத்தேல் மேற்காயும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். முதலாவது ஆபிரகாம், முதலாவது நோவா
அவன் வந்து பேழையை விட்டு வெளியே வந்த உடனே தண்ணியெல்லாம் வற்றின பிறகு தான் ஆண்டவர் வெளியே விடுறாரு. வெளியே விட்ட உடனே அவன் தன்னிடத்தில் உள்ள சுத்தமான மிருகங்களெல்லாம் என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். அதில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து அதை கர்த்தருக்கு பலி செலுத்தான். அப்படி மனதார பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார். அதை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார். அப்படி கர்த்தர் அவனுடைய ஆராதனையை அங்கீகரித்தார். அதே மாதிரி கர்த்தர் ஆபிரகாமே அவனுடைய தேசத்திலிருந்து அவனை வர வைக்கிறார். வர வைத்து அவன் எங்கே வந்துட்டான், இப்போ பெத்தேலுக்கு வந்துட்டான். பெத்தேலுக்கு வந்த உடனே அங்கே ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செய்கிறான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இது ஆபிரகாம் செய்தது. அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அடுத்தாப்புல மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும், அதுதான் நம்ம முதலே பார்த்தோம் அடையாளத்தில். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எகிப்தில் 10வது வாதையாக்கிய தலைப்பிள்ளை சங்காரம். எல்லா வீடுகளிலும் மரண ஓலம். யாரெல்லாம் தலைப்பிள்ளையோ அவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. அப்போ அது சாகாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ய சொன்னார். அது என்னன்னா, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார், உங்கள் வீடுகளெல்லாம் பஸ்கா ஆசரிக்க வேண்டும். பஸ்கா ஆசரித்து அந்த பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தை 22ஆம் வசனம் யாத்ராகமம் 12:22, ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டார். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும், இரத்தம் இருக்க வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம். அது யாருடைய இரத்தமாக இப்பொழுது கருதப்படுகிறது? இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அந்த இரத்தமாக அது காணப்படுகிறது. அப்போ சங்கார தூதன் என்ன செய்வதில்லை, நம்ம வீடுகளுக்குள் வராதபடி கர்த்தர் என்ன செய்து கொள்வார், பாதுகாத்து கொள்வார். அதுதான் அதில் போட்டிருக்கு. அப்போது அவங்க வாசற்படியை விலகி கடந்து போவார். கர்த்தர் உங்களுக்கு இதை செய்தார் என்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். உங்கள் வீடுகளில் என்ன வைக்கணும், கண்டிப்பாக பஸ்கா ஆட்டுக்குட்டி செலுத்தி அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. உள்ள பஸ்கா பண்டிகை பஸ்காவே உள்ளே இருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கணும். அப்போ என்ன செய்யப்படும், இந்த சங்கார தூதன் உள்ளே வராமல் என்ன செய்வான், யார் வீடுகளெல்லாம் பூசியிருக்கோ அந்த வீடுகளுக்கெல்லாம் வரமாட்டான். அப்படியே கடந்து போயிடும். விடியற்காலம் மட்டும் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு வர வேண்டாம். அப்படி இது சந்ததிகளாக கைக்கொள்ள கடவீர்கள் என்றார். இதுவே இந்த ஆராதனை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு இது காலங்காலம் நீங்கள் செய்யணும். இப்படி இதை உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், எல்லா வீடுகள்லேயும் மரண ஓலை கேட்டுச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளில் என்ன செய்யலை, அந்த நிலை காணப்படவில்லை. அதற்கு நம்ம என்ன செய்யணும், பஸ்கா பண்டிகையை கொண்டாடணும். அந்த இரத்தத்தை நிலைக்கால்களில் பூச வேண்டும். இந்த கர்த்தர் ஒரு ஆராதனையை அவர்களுக்கு கொடுத்தார். இதை யார் நடத்தினா, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்து அந்த பிடியினின்று அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். அடுத்தாப்புல எசேக்கியா ராஜா 4வது எசேக்கியா ராஜா அவன் என்ன செய்தானா, ஆலயத்தில் ஆராதனை திட்டங்கள், ஆராதனையில் ஒழுங்குமுறை இருக்குல்ல. இப்போ முதலாவது என்ன வாசிக்கணும், அடுத்தாப்புல என்ன பாடல் பாடணும்,
அப்படி சொல்லி ஒரு ஒழுங்குமுறை இருக்குல்ல, அந்த இதை திட்டம் பண்ணினது யார் தான்? எசேக்கியா ராஜா. அது எதில் இருக்குன்னா 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இருக்குது. சர்வாங்க தகன பலிகளும் சோஸ்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாயிருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. ஒவ்வொன்றும் எவ்வளோ செய்யணும், எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணப்பட்டது. யாருடைய காலத்தில்? எசேக்கியா ராஜாவின் காலத்தில். இவ்வாறு தான் மக்கள் அந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆராதனை முறைகளை பின்பற்றினார்கள். அடுத்தது எஸ்ரா. 4வது ஆராதனை நடத்தினது யாருன்னா எஸ்ரா. அவன் எஸ்ரா 6ஆம் அதிகாரம், எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும், மோசேயில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று அவன் ஆராதனை முறையை வகுத்தான். இவன் என்ன செய்கிறான் பாருங்க, புதிதாக ஆராதனை ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. எஸ்ரா காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. எஸ்ரா தான் புதுப்பித்தான். அப்படி புதுப்பித்த பின்பு அவன் அங்கே ஆராதனை நடத்தும் பொழுது என்ன செய்கிறான் பாருங்க, ஆராதனைக்கென்று ஆசாரியரே அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினான். எப்படி லேவியர் எங்கே நிற்கணும், ஆசாரியர் என்ன, அதாவது யார் யாரெல்லாம் ஆசாரியராக இருக்கலாம் என்பதை எல்லாம் வரையறைப்படுத்தினது யார்? எஸ்ரா. அங்கே சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இந்த பஸ்கா ஆசரித்த பின்பு தான் ஆராதனை என்ன செய்யப்படும்? நடத்தப்படும். இது வகையறுத்தது யார்? எஸ்ரா. அப்போ எஸ்ராவால் தான் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எஸ்ரா என்ன செய்யறான்னா, வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இதை அறிந்த ராஜா, நீதான் இஸ்ரவேலின் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகன் என்று சொல்லி அவனை என்ன செய்யறான்? வாழ்த்துறான். நீ சமாதானத்தோடு இரு, பூரண சமாதானம் உனக்கு உண்டாவதாக என்று வாழ்த்துகிறான். அந்த அளவுக்கு அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதத்தை ஆராய்ந்து அதனுடைய நீதி நியாயங்களை, வேதத்தினுடைய அந்த நியாயப்பிரமாணங்களை எழுதி அந்த மோசேயின் நியாயப்பிரமாணங்களை வகைப்படுத்தி அதை மக்களுக்கு விளங்கும்படியாக போதிக்க கர்த்தர் யாரை நியமித்தார்? எஸ்ராவை நியமித்தார். அப்போவே ஆராதனை முறைமைகள், ஆராதனைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும், அங்கே நியாயப்பிரமாணம் எப்படி கைப்பற்றப்பட வேண்டும், அது எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை எல்லாம் வரையறுத்தது யார் தான்? எஸ்ரா தான். அப்போ இவ்வாறு அந்த காலத்தில் இருந்து கர்த்தருடைய ஆராதனை எப்படி நடத்தப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். முதலாவது நோவா, 2வது ஆபிரகாம், 3வது மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும், 4வது எசேக்கியா ராஜா, 5வது எஸ்ரா. இந்த 4 பேரும் தேவனுடைய ஆராதனையை நடத்தினார்கள். 2வது ஆராதனையின் வகைகள். எப்படிப்பட்ட ஆராதனைகள்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், நான் ஒரு 3 ஆராதனைகளை எடுத்திருக்கிறேன். முதலாவது பிரியமான ஆராதனை, கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28. இசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். தேவாலயத்துக்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள். ஆலயத்தில் நம்ம ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டே இருக்கிறது, அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. தெய்வ சந்நிதியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வேத வசனங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருடைய பாடல்கள் அந்த வேளையில் அந்த பாடலினுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றையும் உணர்ந்து நாம் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனையில் நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அதை நோவாவும் அவனுடைய குமாரரும் என்ன செய்யாங்க? ஆண்டவருக்கு எது பிடிக்கும்
அப்படின்றத அவர்கள் உணர்ந்து அவருக்கு பிரியமானதை என்ன செய்தாங்க, சுத்தமானதை வைத்தார்கள். அதாவது நம்ம முழு இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வைக்கணும். அப்படி வைத்து நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி பலி செலுத்தினார்கள் அந்த காலங்களில். இப்போ நம்மையே என்ன செய்யணும், கர்த்தருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அந்த ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 2வது வசனம் பார்த்திங்கன்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடையே அவர் சந்நிதியில் முன் வாருங்கள். நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு தேவாலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன இருந்துச்சா, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி நம்ம சந்தோஷத்தோட முறுமுறுப்போட எரிச்சலோட அவங்கெல்லாம் போகிறாங்க, போகலைன்னா என்னத்தையா சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி நம்ம போகக்கூடாது. வாஞ்சியோடு தேவ சமூகத்துக்கு என்ன செய்யணும், ஓடி வரணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? அதனால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனையை கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, சாலமோன் தாவீது ராஜா சேகரித்து வைத்ததை வைத்து அழகாக ஆலயம் கட்டிட்டான். அந்த ஆலயம் கட்டி ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது அவங்க நிறைய பலி செலுத்துகிறாங்க. அந்த பலிபீடத்துக்கு ஆண்டவருடைய அக்னி மேலேருந்து வந்து அதை என்ன செய்துதான், அவ்வளத்தையும் அந்த பலிகளை செலுத்தி ஜெபம் பண்ணினான். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கக்கூடாது இருந்தது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உள்ளே இருந்துச்சான். நம்ம ஆலயங்களுக்குள்ளே இருக்கா? ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தில் இருக்கா? ஆண்டவர் தங்கும் ஆலயம் நீங்களே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். நம்முடைய ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் இருப்பார். அவருடைய பிரசன்னம் மீதியாக இருக்குமானால் நம்ம எப்படி இருப்போம்? மற்ற எதுவும் உள்ளே நமக்குள்ளே வர முடியாது. ஆசாரியர்கள் கூட உள்ளே வர முடியலையா? அந்த அளவுக்கு தெய்வ மகிமையினால் அந்த தேவாலயம் நிரம்பி இருந்தது. அப்போ மக்களெல்லாம் என்ன ஆர்ப்பரித்தார்கள்? 3ஆம் வசனம் கடைசியில் பாருங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆராதனையை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது, புத்தியுள்ள ஆராதனை. இது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவர் தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நம்மை பாவங்களில் நின்று மீட்டார் இல்லையா? நம்ம அவருடைய சந்நிதிக்கு போகும்போது குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை இடும்போது கர்த்தர் நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? ரட்சிப்பை கொடுக்கிறார். இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பை கொண்டு நாம் கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாக நாம் இருக்கும்போது அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. 3 ஆராதனை பார்த்தோம். எதெல்லாம்? தேவனுக்கு பிரியமான ஆராதனை, மகிழ்ச்சியோடு செய்யும் ஆராதனை. 3வது புத்தியுள்ள ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனை செய்யக்கூடாது? வீணான ஆராதனை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷனுடைய கற்பனையை, தேவனுடைய கற்பனைகள் இது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம். எங்கே எழுதியிருக்கான்? ஏசாயா 29:13 எழுதியிருக்கு. ஏசாயா 29:13 எழுதியிருக்கு பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம்
மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு உணர்த்துகிறார். அதை இங்கே ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இயேசுவானவர் பேசுனது தானே இது. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். அதில் இந்த வீணான சிந்தனை இருக்கக்கூடாது. எப்படித்தான் மக்கள் ஆராதனை செய்கிறார்களாம்? தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்றாங்களா, சோத்திரம் போடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அந்த ராகத்தை பார்க்குறாங்க, அதில் உள்ள அர்த்தங்களை கவனிக்கிறதே கிடையாது. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறாள், சோத்திரம் சோத்திரம் சொல்கிறது. அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இருதயத்தோட, முழு இருதயத்தோடு தான் ஆண்டவர் பங்கு பெற சொல்லியிருக்கார். அப்படி செய்யாத ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்கிறது. அதுதான் என்னது? வீணான ஆராதனை. அடுத்த ஆராதனை வாசற்படியில் செய்யப்படும் ஆராதனை. நிறைய பேர் ஆலயத்துக்கு வெளியே உட்கார தான் ஆசைப்படுறாங்க. அது வாசற்படியில். அந்த வாசற்படியில் நின்று கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யணும். நான் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சில வாசற்படியும் தாண்டி வெளியே நிற்பாங்க. அப்புறம் கம்யூனியன் நடக்கும்போது எல்லோரும் வந்துடுவாங்க உள்ளுக்குள்ள. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். எசேக்கியேல் 46:1-3 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சில நாட்களில் அந்த தேவாலயம் பூட்டப்பட்டிருக்குமா. அப்படி பூட்டப்பட்டிருக்கிற நாட்களில் அவங்க வெளியே இருந்து தான் கர்த்தரை என்ன செய்வார்களாம்? ஆராதிப்பார்களாம். அப்போ அந்த மாதிரி ஆராதனையை நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அடுத்தாப்பில் வான சேனைக்கு இப்படிலாம் என்னை முழு இருதயத்தோடு அவங்க வணங்காமல் புத்தி அற்ற ஒரு ஆராதனை, வீணான ஆராதனையை செய்கிறதுனால ஆண்டவரே என்ன செஞ்சிடறாரு? நம்மளை வான சேனையின் ஆராதிக்கும்படி விட்டுறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 7:42 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அவர்களை விட்டு விலகி, எவர்களை விட்டு? அவங்க கண்ணுக்குட்டியெல்லாம் வணங்கினாங்களோ அதை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாத ஆராதனைகள். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இஸ்ரவேலருக்கு ஆராதனை. அதான் இஸ்ரவேலருக்கு சொன்ன ஆராதனை தான் என்னது? உண்மையாய் நம்ம ஆராதனை செய்கிறது தான் அது. அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறது ஒரு ஆராதனை. அந்த ஆராதனை தான் அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. 2வது ஆராதனை யாரெல்லாம் ஆராதனை செய்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, நோவா, ஆபிரகாம், மோசே, எசேக்கியா ராஜா, எஸ்ரா, இவங்க 5 பேரும் ஆராதனை செய்தார்கள். ஆராதனையின் வகைகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரியமான ஆராதனை. நோவா முதலாவது பேழையை விட்டு வெளியே வந்தோன்னா குடும்பமாக ஆராதனை செய்தார்கள். அப்புறம் மகிழ்ச்சியான ஆராதனை. நம்ம மகிழ்ச்சியான ஆராதனை செய்யணும் ஆலயத்தில். அப்போது சாலமோன் தேவாலயத்தை கட்டி அவன் பிரதிஷ்டை செய்யும்போது அவன் பலி செலுத்துகிறான். அந்த பலிகள் எல்லாம் வானத்திலேருந்து அக்கினி அது பட்சித்து போட்டு அந்த இடம் முழுவதும் தெய்வ மகிமையினால் நிரப்பி, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் மகிழ்ச்சியான ஆராதனை. கடைசியாக புத்தி உள்ள ஆராதனை. அதில் முழு மனம் வேணும். ஆத்மாவோடு கர்த்தரை ஆராதனை செய்வது தான் புத்தி உள்ள ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனை செய்யக்கூடாது? வீணான ஆராதனை செய்யக்கூடாது. வாசற்படியிலிருந்து ஆராதனை செய்யக்கூடாது. வான சேனைக்கு ஆராதனை செய்யக்கூடாது. கர்த்தரே நம்மளை அதுக்கு ஒப்பு கொடுத்துருவா. நீங்கள் அதிலே போங்க, அப்படியே போங்க, அழிஞ்சு போங்கன்ட்டு. அதில் அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்படாதபடி கர்த்தர் இந்த நாளில் ஆராதனை என்ற தலைப்பில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே ஏசப்பா, நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனவுடன் அதை தான் நீர் அடையாளமாக சொல்கிறீர். அவர்கள் இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்று அதை அடையாளமாக நீர் சொன்னீரப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறது தான் அடையாளம் என்று சொல்லியிருக்கிறீர். அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக மக்கள் நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, பிரியமான ஆராதனையாகவும் மகிழ்ச்சியான ஆராதனையாகவும் புத்தியுள்ள ஆராதனையாகவும் நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத ஆராதனைகள் நாங்கள் செய்யவே கூடாது கர்த்தாவே. வீணான ஆராதனை, மனுஷர் போதிக்கிற கற்பனை, அதன்படி மனுஷனுடைய கற்பனையே நாங்கள்
ஃபாலோ பண்ணுகிறவர்களாக இராதபடி கர்த்தாவே தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகளையும் நியாயங்களையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்கிற முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை பலப்படுத்தி நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவே, இந்த ஆராதனை என்ற தலைப்பில் நீர் பேச நீர் கிருபை தந்தீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் உயிர்ப்பித்தரலும் சுவாமி. அன்பின் தகப்பனே, கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கு இந்த எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவரீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் ஆராதனை என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.